இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசு நமக்காக மரித்தார். இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார். அருமையான உள்ளே இந்த உயிரோடு இருந்த ஆண்டவர் அவர் விரும்புகிற ஒரு காரியம், மனிதனுடைய உள்ளத்திலே வாழ ஆசைப்படுகிறார். ஏன் ஆண்டவர் இயேசு மனிதனுடைய உள்ளத்துல வாழணும் அப்படின்னா, அந்த மனிதனுடைய உள்ளத்துல அநேக வேதனைகளும் கஷ்டங்களும் பாரங்களும் உண்டு. அதை தீர்த்து வைக்க சரி செய்ய இந்த உலகத்தால யாரால முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள வேதனை மாறும், கவலைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும். என் ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிற தெய்வம். ஆமென். இந்த உலகத்துல மனிதனுடைய உடல் ரீதியான ஏதோ பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போயிட்டு சரி செஞ்சுக்கலாம். ஆனா உள்ளத்தில் உள்ள வேதனை யாரால சரி செய்ய முடியும்? இன்னைக்கு உள்ளத்தில் உள்ள வேதனையால மனிதன் பலவிதமான அதை மறக்கிறதுக்கு பலவிதமான தீமையான பழக்க வழக்கத்துல போயிட்டு தன் உள்ளத்தில் உள்ள காயத்தை ஆற்ற பார்க்கிறான். ஒண்ணு மதுபானத்தின் மூலமா, இல்ல புகையிலின் மூலமா, இல்ல ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல போய் அவன் மாட்டிக்கொண்டு தன் உள்ளத்தில் உள்ள வேதனை தாங்க முடியாம அவன் நாட்பட தன்னைத்தானே மாற்றிக் கொள்கிறான். தன்னுடைய கெட்ட பழக்கத்தால உடல்நிலை சரியில்லாத போய் வாழ்க்கையில பல துன்பங்களை அவன் சந்திக்கிறான். அருமையானவர்களே, அப்போ மனதில் உள்ள கஷ்டத்தை பாவத்தை மாற்றுகிறவர் தான் ஆண்டவர் இயேசு. அதை யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்க நேரத்துக்கு கேட்கலாம், அப்புறம் மறந்துடலாம்.